டேய் பைக் எடுத்து ஓட்ட தெரியுதுல, பெட்ரோல் போட்டு வைக்கணும்னு தெரியாதாடா? இப்போ ஆஃபீஸ் போகிற நேரத்தில் பெட்ரோல் வண்டி ரோட்டில் நிற்குதுடா. டேய் மச்சான், சாரிடா டே, மறந்துட்டேன்டா. டேய் ஈவினிங் வரும்போது ரூமில் இருந்தா அவ்வளோதான்டா உனக்கு. இப்போ இந்த ரோட்டில் வந்து யார்கிட்ட லிஃப்ட் கேட்குறது? ஏங்க லிஃப்ட்டுங்க. என்னாச்சு? பைக்கில் பெட்ரோல் இல்லைங்க, கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா பங்க்ல இறங்கிப்பேன். ஏங்க பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, நல்ல வேலையில இருக்க மாதிரி வேற தெரியுது. வண்டியில பெட்ரோல் போடணுங்கிற அறிவு கூட இல்லையா? இப்படி அசிங்கமா லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட். ஏங்க உங்களை நம்பி எப்படிங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழும்? இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் சொல்ல வரதை கேளுங்க. என்ன இது வேறயா? பொண்ணுங்களை பேச கூட விட மாட்டீங்களா? மேல் சாமினிஸ்டா நீங்க? என்னது மேல் சாமினிஸ்டா? ஏங்க எனக்கு விட்டா பேசிட்டே போறீங்க. என் ஃப்ரெண்ட் என் பைக் எடுத்துட்டு பெட்ரோல் போட மாட்டாங்க, அதனால தான் நான் ரோட்ல நின்னுட்டு உங்ககிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்க லிஃப்ட்ல வேணாங்க, நீங்க கிளம்புங்க, நான் வேற வண்டி பாத்துக்கிறேன். சரி ஓகே. என்ன உடனே போயிட்டா? ஹலோ வாங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். இவ்வளவு போலாமா வேணாமா? சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க, நீங்க வேற யார் கூடயாச்சும் போங்க. இல்ல இல்லைங்க, நானே வரேன். இருங்க போலாங்க. என் பேர் தேவாங்க, உங்க பேரு? கௌசல்யா. ஓ கௌசல்யா, இந்த ஏரியால தான் இருக்கீங்களா? நான் ஐடியில் ஒர்க் பண்றேங்க, ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்களை பத்தி சொல்லுங்க. நான் எதுக்குங்க என்ன பத்திலாம் உங்ககிட்ட சொல்லணும்? சரி ஓகே. அந்த பொண்ணுங்களா தாவணி கட்டினா கோவில் தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்களும் தாவணி கட்டி அழகா இருக்கீங்க, கோவில் போயிட்டு வரீங்களா? ஐயோ இறங்கு. என்னாச்சுங்க? இறங்குடா. ஏங்க சாரிங்க, பிரேக் போட்டிங்களா? தெரியாம கைப்பற்றுச்சுங்க. நீ என்ன பண்ணு, வேற யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கேட்டா அப்படியே போயிடும். ஏங்க நிஜமாவே தெரியாம தாங்க பட்டுச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா போதுமே, அவளை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது, அவளை பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் லவ் பண்றேன்னு வந்து நிக்க வேண்டியது. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரியான்னு தானே கேட்டேன். ஆமா, கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். எனக்கு கல்யாணமே வேணான்னு வேண்டிக்க போனேன். எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறத நிறுத்தணும்னு வேண்டிக்க போனேன். போதுமா? ஏங்க எனக்கு இப்படிலாம் வேண்டிட்டு வந்திருக்கீங்க? பின்ன எல்லாரும் உன்ன மாதிரி பொறுக்கே தானடா இருக்காங்க, எவனுமே நம்ப முடியறதில்ல. ஓ நீ வேற ஆளை பாரு. ஏங்க சரியான கோவக்காரியா இருப்பா போல, இவளெல்லாம் கட்டுறவன் செத்தான். சொல்லுமா. தேவா, உனக்கு பொண்ணு ஒன்று பார்த்துருக்கோம்ப்பா, உனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு என்னன்னு சொல்லுப்பா. சரிம்மா. என்ன இவளை கட்டுறவன் செத்தான்னு இப்போதானே சொன்னோம், நமக்கே இவன் ஃபோட்டோ வந்திருக்கு. இவளை மட்டும் கட்டிடவே கூடாதுடா சாமி. டேய் பைக்குக்கு பெட்ரோல் போடு, பெட்ரோல் போடு, எவ்வளோ டைம்டா உன்கிட்ட சொல்றது? ஐயோ இந்த ராட்சசியா, இவ கண்ணில் மாட்டவே கூடாது. ஓடி போய் ஒழிச்சு போ. இந்த வண்டி எங்கேயோ பார்த்துருக்கேன். என்ன போகாம நிக்கிறா? இருக்கியா? பிரசன்ட் மேடம். அடிச்சி வெளியே வா. மெயின்டைன் பண்ணுவோம். என்ன மறுபடி பெட்ரோல் இல்லையா? ஆமா. அது எப்படி சார், உங்க வண்டியில மட்டும் பெட்ரோல் இல்லாமலே நிக்குது? இன்னைக்கு எந்த பொண்ணுகிட்ட லிஃப்ட் கேட்கலான்னு இருக்கா? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, உண்மையாவே ரூம்மேட் பைக்குக்கு பெட்ரோல் போட மாட்டான், அதனால தான் நடுத்தூரில் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு இருக்கேன். நான் இந்த பொண்ணு லிஃப்ட் கேட்கல, நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி சரி, கோவப்படாதீங்க. நேற்று நான் அப்படி பேசியிருக்க கூடாது, சாரி. இட்ஸ் ஓகே. லிஃப்ட் வேணுமா? வேணும், ஆனால் உங்ககிட்ட வேணாங்க. ஏன்? நான் தான் சாரி சொல்லிட்டேல, வாங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன். இவ்வளோ நல்ல விளாட்டம் பேசுகிறோம், போகலாமா வேணாமா? சரிங்க வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பாதி வெளியில் இறக்கி விட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் பண்ண மாட்டேன், வாங்க. அப்போ ஓகேங்க, இதோ வந்துடுறேன். போலாமா? போலாங்க.
இறங்குங்க. ஏங்க பாதியிலே இறக்கி விட மாட்டேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க, இப்போ இறக்கி விட்றீங்க. ஏங்க அங்க பாருங்க. ம் பங்கு. ஆமா பங்க். அங்க போய் பெட்ரோல் வாங்குங்க. சரிங்க. வண்டியில் வரும்போதே கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் என்னாச்சு? அது எங்க கேக்குறீங்க? எங்க வீட்ல ஏதோ ஒரு பரதேசி பார்த்து வச்சிருக்காங்களாம். அடுத்த வாரம் வீட்டுக்கு வர வரானா. பரதேசியம் நம்மளும் சொல்கிறோம்ல. ஏங்க அந்த பையன் யார் என்னன்னே தெரியாம ஏங்க இப்படி பேசுறீங்க? என்ன மாதிரி நல்ல பையனா கூட இருக்கலாம்ல. நீங்க மாப்பிள்ளை போட்டோ பார்க்கலையா? ஏங்க கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்றேன், இதுல எங்க போட்டோலாம் பாக்குறது? எதுக்குங்க கல்யாணம் எல்லாம் பண்ணணும் சொல்லுங்க? இங்க போகாத அங்க போகாத, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பான். இதெல்லாம் தேவையா? ஓ ஃபெமினிஸ்டா நீங்க? ஹலோ ஹலோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணா என்னோட ஃப்ரீடம் போயிடும், அதனால தான் வேணான்னு சொல்றேன். சரிங்க, பெட்ரோல் போய் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க. ஹலோ, பெட்ரோல் வாங்கிட்டு நீங்க போங்க, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? அப்புறம் எப்படிங்க நான் பைக் இருக்கிறதுக்கு போக முடியும்? நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், உங்களை பெட்ரோல் பங்க்ல தான் விட முடியும். அதுக்காக பிக்கப் பண்ண இடத்துல எல்லாம் என்னால விட முடியாது. என்ன பார்த்தா செல்ஃபிஷ் மாதிரி தான் தெரியும், நான் அப்படிதான். நான் கிளம்புறேன். இவெல்லாம் மனுஷே கிடையாது போலயே. சொல்லுப்பா. என் அருமை தாயே, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ எனக்காக பார்த்துருக்கீங்களே ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி எப்படியா இந்த சம்மந்தத்தை கேன்சல் பண்ணிடுங்க. இவ்வளவு மாதிரி ஒரு சாடிஸ்ட், செல்ஃபிஸ்ட், ஃபெமினிஸ்ட் கூடலாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. எனக்கு இவ வேணவே வேணாம். டேய் சொல்றதை கேளுடா. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சனால தப்பிச்சிட்டோம். நன்றி ஆண்டவா. ச்சே, இந்த மாதிரி நேரத்துல தான் இதெல்லாம் சொதப்பும். என்னாச்சு? பெட்ரோல் இல்ல. காத்துட்டு இருந்தேன். என்னங்க இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? வண்டிக்கு பெட்ரோல் கூட போட்டு வைக்க மாட்டீங்களா? டேய் மயிரு, மூட்டு போடா. என்னங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? செம்ம காண்டில் இருக்கேன், பேசாம போயிரு. சரிங்க, நீங்க திட்டத்தை நான் மனசுல வச்சுக்கல, நான் மன்னிச்சு விட்டுறேன். ஒரு பொண்ணு ரோட்ல தனியா இருக்கும்போது என்னால ஹெல்ப் பண்ண போக முடியாது. நீங்க வாங்க ஹெல்ப் பண்றேன். உன் ஹெல்ப் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு. ஒரு திமிரா இருக்காளு. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரு டைம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஹெல்ப்புக்கு இந்த ஹெல்ப் ஈக்குவல் ஆயிடுங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை. கணக்குல இப்ப ரொம்ப முக்கியமாங்க. வாங்குங்க. சரி ஓகே. பெட்ரோல் பங்குக்கு தானே? பெட்ரோல் பங்க்லாம் போகாத, நான் சொல்ற இடத்துக்கு போ. ஓகேங்க. இங்கதான் இங்கதான், நிறுத்து நிறுத்து நிறுத்து. நம்ம அப்பார்ட்மெண்ட் கூட்டு வந்திருக்கா, இங்க எதுக்குங்க வந்திருக்கோம்? நான் வந்து சொல்றேன், நீ இங்கே இரு. ஐயோ, நம்ம தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, மேலே போய் என்ன பண்றேன்னு வேற தெரியலையே. என்ன பூட்டி இருக்கு? பரதேசி இங்கே ஓடிட்டான் போல. ச்சே, தப்பிச்சிட்டான். யாரு? யாரா? என்ன ஒரு பரதேசி பொண்ணு பார்க்க வரான்னு சொல்லியிருந்தேன்ல, அவன்தான். கையில மட்டும் மாட்டினா செத்தான். ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? அவனுக்கு கல்யாணம் பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஒரு சாடிஸ்ட், செல்ஃபிஷ், திமிர் பிடிச்ச பொண்ணு இவ கூடலாம் என்னால வாழ முடியாது இப்பெல்லாம் சொல்லியிருக்கான். ஐயோ, அதான் என்னை பத்தி தெரியாம எப்படி அப்படி சொல்லான்னு ஒரு அடி விடலான்னு வந்த, மிஸ் ஆயிடுச்சு, தப்பிச்சிட்டான். அதான் ஓடிட்டான்லங்க, அப்படியே விட்டுறலாம்ல. அப்பெல்லாம் ஈஸியா விட முடியாது அவனை. ஹலோ டாடி. சொல்லுமா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. என்ன பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்ன அந்த பரதேசிய சொன்ன டேட்டுக்கு வர சொல்றேன், அவ்வளவுதான். வர வைக்கிற. அம்மாடி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. அவன் வந்துட்டானா? வந்துட்டாருமா. மாப்பிள்ளை உன்னை பார்க்க வெக்கப்பட்டுட்டு மாடியில இருக்காரு. பயந்துட்டு போய் நிப்பான், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. வந்துட்டாங்க போலயே. நீதானா அது என்ன வேணான்னு சொன்னது? ஆமா, யாரா நீ? என்ன செல்ஃபிஷ், சாடிஸ்ட்லாம் சொல்லியிருக்க. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அங்க திரும்பி நிக்கிறேன். என்ன பார்த்து திரும்ப. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கா திரும்பிடு.
கௌசல்யா. நீயா? ம். கோபப்படாதீங்க. ஆக்சுவலாக நான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சிடுன்னு உருன்னே இருப்பீங்களா, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் தான் எனக்கு பார்த்துருக்க பொண்ணுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா தான் உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்தோடே முடிவு பண்ணிட்டேன், இவளை மட்டும் கட்டவே என்னது? கூடாதுன்னு. சாரிங்க. ஆனா இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, நான் என்ன பண்றேன், கீழே போயிட்டு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தான் நல்ல பையன் கிடையாது, அவங்களுக்கு செட் ஆக மாட்டேன், நீங்க நல்ல பையனை பாத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேல? நீங்க என்ன பார்த்தா ஷாக்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். வரேங்க. ஹலோ, ஆ? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உன்னை என்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்னைக்கே லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உன்னை எத்தனை தடவை மீட் பண்ண, ஒரு தடவையாச்சும் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அது வந்துங்க, ஏன் நான் சொல்லலைன்னா, இப்போ நீ என்ன பண்ற, கீழே போய் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ற. ஏங்க எனக்கு பொண்ணை பிடிக்கவே இல்லைங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது ரசா. ஒரு சாடிஸ்டான செல்ஃபிஷான ஒரு ராட்சசி உனக்கு ஒய்ஃபா வந்தா உன் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஏங்க சாரிங்க, நான் வேணும்னு அப்படி சொல்லலைங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ கீழே போய் ஓகே சொல்ற. ஏ மாப்பிளை, ஆ கல்யாணத்துக்கு ரெடியா? ரெடியாய் ஆ